ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசு அப்படியே நெகிழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆகணும். பெண்கள் டீமில் நிறைய பேர் அட்டுழியங்கள் பண்ணுறாங்க, அது மாற்றுக்கருத்து கிடையாது. ஆண்கள் டீம்லும் பண்ணுறாங்க, அதுவும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் அந்த விஷயங்களை தட்டி கேட்கும்போது அவங்க வந்து ஹீரோ ஹீரோயினாக மாறுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ வந்துட்டு 2 பேர் பண்ணியிருக்காங்க பெண்கள் டீமில். என்னென்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ராஜாராணி கொஞ்சம் மொக்கையாக தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் அதில் வந்துட்டு ஆண்கள் டீம் பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க்கை வந்து வின் பண்ணி கொஞ்சம் மேலோங்கி இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த கேப்டனாக இருக்கிற மஞ்சரி, கேப்டனுக்கு லாயக்கே இல்லாத மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே வந்து ஒரு வீண் பழி சுமத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, இவங்க நாட்டோட பொக்கிஷம் அந்த எதிர்க்கு பார்த்தீங்களா, அந்த ஆபரணங்கள், அதை இவங்களே திருடுறாங்க. ஒரு கேப்டன் பதவியில் இருக்காங்க, படைத்தளபதி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? ஒரு ஈனச்செயல் மாதிரி ஒரு காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. இதை வந்து ரயான் பார்த்துறாரு. அவருக்கே வந்து மண்டை பிச்சுக்குது போல இருக்குது, பாவம். இதை செஞ்சுட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பதறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, திருடனுக்கு தேள் கொட்டினா வாயை மூடிதாகணும், அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படியே நைஸாக பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பவித்ரா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது சௌந்தர்யா சூப்பராக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதாவது நான் ஏன் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் எனக்கு சௌந்தர்யா பிடிக்கல, ஆனாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து என்னங்க நீங்கள் சௌந்தர்யாக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் இது வேலிடான கொஷின். தப்பு யார் பண்ணாலும் தப்புன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கேப்டனாக இல்லாமல் ஒரு பர்சனாக பண்ணியிருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் கேப்டன் பதவியில் இருக்கும்போது, அதுவும் நீங்கள் அந்த டாஸ்க் இல்லாத நேரங்களில், டாஸ்க் இருந்து பண்ணால் கூட அது வேறு மாதிரி போயிடும். டாஸ்க் இல்லாத நேரங்களில் நீங்கள் போய் எடுத்தது அது கேப்டன் படதாக தான் போகுமே தவிர, நீங்கள் டாஸ்கில் பண்ண சம்பவமாக இருக்காது. அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த கேப்டன் பதவிக்கு செஞ்சது தப்பு, நீங்கள் பண்ணதே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. இன்னொரு சம்பவம் என்னென்னா, அன்ஷிதா வராங்க. இவங்க வந்துட்டு உங்களுக்கு மாதிரி குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிற மாதிரி, ஐயோ என்ன பண்ணுறது, சரி பேசாமல் ஜாக்லினை வச்சிடலாமா, ஜாக்லின் சொல்கிறாங்க நான் வேணால் பண்ணட்டுமான்னு. அதேமாதிரி ஜாக்லின் ஒட்டுன்றது இன்னுமே அவங்களுக்கு தெரியல. அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஜாக்லின் கிட்ட தான். இன்னும் கொடுமை பாருங்கள். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்ஷிதா வராங்க. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது தலையில் தட்டிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. என்னென்னா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கங்க அப்படின்ட்டு போகிறாங்க. செமையாக இருக்குல்ல லைனு. இது வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு லைன். இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் முதல். அப்போ தான் வந்துட்டு அடிஷ்னலாக கிடைக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பெருசாக தெரியும். இல்லைனா எவ்வளோ தான் வந்தாலும் நம்மளுக்கு என்ன மைண்டில் போகும்னா, பத்தலை, இன்னும் பத்தலை, தேவைப்படுது, எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரியே மைண்டு போயிட்டே இருக்கும். நம்மளே ஏமாற்றிட்டு இருப்போம். ஸோ இருக்கிறத வச்சு, ஏன்னா நம்மளை அதாவது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி யாரு, செம்மையான ஒரு வார்த்தை அல்லது. நான் உண்மையிலே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் டிப்ரெஷன் வரும். என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. அப்போ இந்த லைன் தான் எனக்கு வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி யாரு, செம்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த இது சொல்லும்போது இது ஞாபகத்துக்கு வந்தது. சூப்பராக வந்துட்டு அர்ஷிதா சொல்லிட்டு போகிறாங்க, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடி செவுல்லே விட்ட மாதிரி போனாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆனவொடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஜாக்லின் என்ன பண்ண, நானே போய் வச்சிட்றேன் சொல்லிட்டு போகிறாங்க. ரயான் வந்துடுறாரு. ரயானுக்கு அவ்வளோ பதறாங்க. போய் அங்கே போய் வைக்கிறாங்க. ரயான் வந்து சொல்கிறாரு, அப்புறம் மஞ்சரி வந்துட்டு இதை வந்து டாஸ்க்கெல்லாம் கொண்டு வரோன்னா நாங்கள் தான் பண்ணோம், இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். எப்படி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், எவ்வளோ பச்சையாக பேசுகிறாங்க பாருங்கள். நான்லாம் மஞ்சரிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ஆவலாக இருந்தேன். சரி விடுங்க வந்து சொல்லிவிட்டு இதை வந்து டாஸ்க்லாம் இழுத்து வந்துடாதீங்க. அவர் குழம்புற, ஐயோ நீங்கள் என்ன சொல்லி எனக்கு புரியலைங்க, இதை அப்படி சொல்கிறீங்க, இது இப்படி சொல்கிறீங்க, போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப போகிறாங்க. இன்னும் என்னென்ன களவாடி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பொருள் அங்கே வந்து காணுமா, அந்த மியூசியம் மாதிரி டேபிளில் வச்சுருந்தாங்க பாருங்கள், அதுலேருந்து தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொருளையும் தூக்கியிருக்காங்க போல இருக்குது, இவங்க பொருளையும் தூக்கியிருக்காங்க போல இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இது காணோம், அதை வந்து எடுத்தது ஆண்கள்ன்ற மாதிரி இவங்க மஞ்சரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளானை. ஆனால் வந்து இங்கே வந்துட்டு அது வந்து தப்பாக ஆகிடுச்சோ, ஏன்னா நம்ம ஒரு கேப்டன் பதவியில் இருக்கும், டாஸ்க்கும் இல்லை. டாஸ்க்கு டைமில் திருடுனா அது கரெக்ட். இப்போ செங்கோலை வந்துட்டு ஆண்கள் அணி தூக்குனாங்க, வேற மாதிரி இருந்துச்சு. அது டாஸ்க்கு டைமில். ஏன்னா செங்கோலை கூட உங்களால் பாதுகாக்க முடியலையே, நீங்கள் எல்லாம் என்னென்ன நாட்டை ஆள்றீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. பட் இது வந்துட்டு செம மாசாக இருந்துச்சு சம்பவம். சௌந்தர்யாவும் அழகாக கொஷின் கேட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம அன்ஷிதா சொன்னது மாசாக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த கேர்ள்ஸ் டீமில் இவங்க உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்றாங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக விளாட்ற மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா, அதில் உண்மையிலேயே நல்லா பண்ணுறது யார், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விதமான அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.